சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் மற்றும் கவிஞர் வாலி இடையேயான அந்த உன்னதமான நட்பு, கண்ணதாசன் மறைவிற்கு பிறகு வாலி அவரை எப்படி கௌரவித்தார் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பாடலில் கண்ணதாசனின் வரிகளை மாற்ற வாலி ஏன் மறுத்தார் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம். கண்ணதாசன் உச்சத்தில் இருந்தபோது வாலி திரையுலகிற்குள் நுழைந்தார். வாலியை தனது தம்பியாகவே பார்த்தார் கண்ணதாசன். வாலி ஒரு பாடலை நன்றாக எழுதினால் நல்லா எழுதியிருக்கடா வாலி என்று மனதார பாராட்டுவார். அதேபோல் கண்ணதாசனின் வரிகளை கேட்ட வாலி பலமுறை வியந்து நின்றிருக்கிறார். இவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த அந்த போட்டி தமிழ் சினிமாவுக்கு பல முத்துக்களை வழங்கியது. 1981 கவியரசர் கண்ணதாசன் மறைந்தபோது ஒட்டுமொத்த திரையுலகமே சோகத்தில் ஆழ்ந்தது. வாலிக்கு ஒரு பேரிழப்பு, எனது ஆசான் போய்விட்டார், இனி இந்த பேனாவிற்கு யார் வழிகாட்டுவார் என்று அவர் கண்ணீர் வடித்தார். கண்ணதாசன் மறைவிற்கு பிறகு அவர் பாதியில் விட்டு சென்ற பல பாடல்களை முடித்து கொடுக்கும் பொறுப்பு வாலியிடம் வந்தது. ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்திற்காக கண்ணதாசன் பல்லவியையும் முதல் சரணத்தையும் எழுதி முடித்தார். ஆனால் அதற்குள் அவர் இயற்கை எய்தினார். அந்த பாடலை முழுமையாக்க வாலியை அழைத்தார்கள் படக்குழுவினர். வாலி அந்த வரிகளை படித்து பார்த்தார். அதில் ஒரு குறிப்பிட்ட சொல் கவியரசரின் பாணியில் மிக அழகாக இருந்தது. இசையமைப்பாளர் அந்த சொல்லை மட்டும் மாற்றலாமா என்று வாலியிடம் கேட்டபோது வாலி அதற்கு திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இது கவியரசர் வைத்த முத்திரை, இதை மாற்ற எனக்கு எந்த உரிமையும் இல்லை, அவர் விட்ட இடத்திலிருந்தே நான் தொடர்கிறேன் என்று கூறி கவியரசரின் கௌரவத்தை காப்பாற்றினார். வாலி ஒரு பேட்டியில் சொல்லும்போது, கண்ணதாசன் என்ற ஒரு ஆலமரம் இருந்தால்தான் நான் அதன் நிழலில் ஒரு செடியாக வளர்ந்தேன், அவர் இல்லையென்றால் எனக்கு ஒரு அடையாளமே கிடைத்திருக்காது என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். எம்ஜிஆர் படங்களில் கண்ணதாசனுக்கும் வாலிக்கும் இடையே இருந்த அந்த பாடலாசிரியர் போட்டி இன்று ரசிகர்களால் பேசப்படுகிறது. கண்ணதாசன் மற்றும் வாலி ஆகிய இருவரின் வரிகளும் இன்று நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஒருவர் தத்துவத்தால் நம்மை சிந்திக்க வைத்தார், இன்னொருவர் சந்தத்தால் நம்மை துள்ள வைக்கிறார். இவர்கள் இருவரும் தமிழ் திரை இசையின் இரு துருவங்கள். போட்டி இருக்கலாம், ஆனால் அதில் பொறாமை இருக்கக்கூடாது என்பதற்கு கண்ணதாசன் வாலி நட்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கவியரசரை தனது அண்ணனாகவே கருதி வாழ்ந்த வாலியின் அந்த பண்பு இன்றும் போற்றத்தக்கது. நேயர்களே, கண்ணதாசன் மற்றும் வாலி ஆகிய இருவரில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிஞர் யார்? அவர்கள் இருவரின் வரிகளில் உங்களை கவர்ந்த ஒரு பாடல் எது? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ் திரையுலகில் கவியரசர் என்றால் அது கண்ணதாசன் தான், வாலிப கவிஞர் என்றால் அது வாலிதான். இவர்களின் பாடல்கள் இன்றும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.